நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் கிராபியில் ரேலி பீச்சுங்கிற ஒரு ஐலாண்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு நம்ம போட்டில் தான் போகணும். அந்த போட் ரைடு பார்த்திங்கன்னா லாங் டைல் போட்டு, ஸ்பீட் போட்டு, ப்ரைவேட் போட்டு நிறைய போட் இருக்குது. நான் இப்போ லாங் டைல் போட்டில் தான் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 வே 200 பாத்து, அதாவது ஒரு பாத்துங்கிறது 2 ரூபா 50 காசு அரௌண்டு. இப்போ 500 ரூபா இங்கே போயிட்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் அந்த போட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த போட்டில் ஒரு 8 பேர் வரையும் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த போட்டு இது மாதிரி தண்ணிக்குள்ளே நிற்கும். நம்ம தான் இந்த படி வழியாக ஏறி உள்ளே போயிட்டு இந்த குரூப்போடு தான் நான் போகிறேன். ரேலி பீச் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த போட் ரைடிங் அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் உள்ள போட்டில் நம்ம போகணும். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டு, அதாவது ஒரு மண் திட்டு மலையை சுற்றி ஒரு 3-4 சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ போட்டு கிளம்பிருச்சு, போட்டில் போயிட்டுருக்கோம். இந்த தண்ணியே பார்த்திங்கன்னா உள்ளே போக போக க்ரீன் கலரில் ப்ளூ கலர் கலந்த மாதிரி தண்ணி கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ சூப்பராக இருக்கும். போட் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. இந்த மாதிரி போட் சர்வீஸ் இந்த பீச்சுக்கு நிறைய போட் சர்வீஸ் பண்ணுறாங்க. இது 100 பாத்துங்கிறது இதுதான் லோயஸ்ட்டு காஸ்ட்டு. அந்த போட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள என்ட்ரி ஆகப்போ அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை. அந்த மலைக்கு பக்கத்தில் தண்ணியெல்லாம் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த போட் ரைடிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு குரூப்பாக வந்தோம்னா இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவுனாங் பீச் பக்கத்தில் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் அரௌண்ட் 2 கிலோமீட்டரு அவுனாங் பீச்சில் இருந்து. நீங்கள் கிராபி பார்க்கணும் தாய்லாந்துலன்னா கிராபியில் அவுனாங் பீச்சில் ரூம் போடணும். ரூம் ரெண்டல் பார்த்திங்கன்னா இந்த டொமட்ரி மாதிரி ஹாஸ்டல்லாம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கே கிடைக்கும். பக்கத்தில் நிறைய அவுனாங் பீச்சில் நம்ம ஸ்டே பண்ணோம்னா இந்த ரேலி பீச் பார்க்கலாம். அப்புறம் இந்த கோப்ரா ஷோ, பாம்பு வச்சு ஷோ பண்ணுவாங்க, அது பார்க்கலாம். பிபி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு 1 டே ட்ரிப்பு உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அந்த ஐலாண்டு பார்க்கலாம். இந்த போட்டில் வரும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இங்கே நம்ம உள்ளே வரோன்னா நம்ம எதுவும் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு தேவையான, இல்லை நம்ம ஸ்விம் பண்ணுறோன்னா ஸ்விம் சூட்டு, இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கேமராலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா போட் நல்லா ஸ்பீடாக போகும்போது தண்ணியெல்லாம் தெறிக்குது. இது 100 பாத்துங்கிறது ஒரு 20 நிமிஷம் ட்ராவலிங் பண்ணி போகிறதுக்கு பெரிய காசு இல்லை. அதே மாதிரி அவங்க டைம் காலையில் நம்ம உள்ளே போனாலும் இந்த ஐலாண்டுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டு ஒரு 4 சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது. அதாவது அந்த ரேலி பீச்லேயே ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இன்னொரு பீச் ஒன்று பக்கத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சரௌண்டிங் பிளேஸ்லாம் எவ்வளோ ஃபுல்லாக ஹில்ஸ் பக்கத்தில் நிறைய ரிசார்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி போட் சின்ன சின்ன இந்த சிங்கிள் போட்டு மாதிரிலாம் நிறையா உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் தான் பார்க்கணும்.
நம்ம வரும்போது இந்த யாச்சிட்லாம் இருந்தது, நல்லா காஸ்ட்லி அதெல்லாம். நிறைய மலை தான் இந்த கிராபியில் வந்து பார்த்திங்கன்னா. பார்க்குறதுக்கு மலை வந்து நம்ம சினிமாவிலெல்லாம் பார்க்குற மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷன் வந்து வியூஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டெலிலென்ஸில் நம்ம வீடியோ மேக் பண்ணோம்னா நான் அட்டகாசமாக இருக்கும். இந்த போட் சர்வீஸ் வந்து இந்த இடத்துலேருந்து அவனாங் பீச் போகிற வழி இது. ரேலி பீச்சுக்கு வந்து இது கவர்மெண்ட் மாதிரி கோஆப்ரேட்டிவில் அது சங்கம் மாதிரி வச்சு அவங்க போட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு விடுற மாதிரி. நம்ம வந்துகிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த தண்ணி இவ்வளோ கிளியராக இருக்குமா, அதுவும் கடலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதே அலையே கிடையாது அவ்வளோவா. பார்க்க அந்த மலை தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாறையாக ரொம்ப பழங்காலத்து மலை எல்லாம் அப்படியே அந்த காற்றுல வந்து காற்றடிச்சு கரைஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது உள்ள. இங்கே நம்ம வரும்போதே பார்த்தா நிறைய பேர் அந்த சிங்கிள் துடுப்பு போட்டு அந்த போட்டு உள்ளே போகிற மாதிரி நிறையா பேர் வந்து இந்த போட் ரைடிங் செல்ஃபாக வந்து உள்ளே வர்றாங்க. நிறையா பேர் அந்த பாருங்கள், அந்த பாறைக்கு கீழேலாம் நிறையா சிங்கிளாகவும் இருக்காங்க, 2 பேராகவும் இருக்காங்க. இது வந்து இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு உள்ளே வராங்க. அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நிறையா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ரெண்ட்டுக்கு எடுத்து வருவாங்க போல். இந்த கிராபியில் இந்த போட் ரைடிங் வந்து நான் இதுக்கு முன்னாடி அந்த அலையாத்தி காடுகள், அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் உள்ளே போனோம். அது போல் தான் இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இந்த இடம் பார்க்க நம்ம சினிமாவில் பார்த்தது நேராக பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வாட்ரு தான் அவ்வளோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி பாருங்கள், எவ்வளோ மலைக்கு பக்கத்தில் அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் போட்டு தான், எல்லாம் மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் தான். ஃபாரினர்ஸ்னால் யூரோப்பில் உள்ளவங்க எல்லாமே. இப்போ சீசன் வந்து அங்கே ஸ்னோ ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாம் ட்ரிப் வருவாங்க. இந்த போட் ரைடிங் வந்து இதே நம்ம 8 பேர் 10 பேர் வந்தோன்னா நம்ம ஒரு போட்டை வந்து இது 2 வே தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். நம்ம இங்கே வந்து இறங்கிட்டு இங்கே ஃபுல்லாக நம்ம இங்கேயும் ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம இதை பார்த்துட்டு மறுதடவை ஈவினிங் 5 o'clock 6 o'clock நம்ம ரிட்டர்ன் வந்துடணும் இதே இடத்துக்கு. அங்கே தங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியெல்லாம் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய போட்டு ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே இந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே நிறையா ரிசார்ட்டு ஹோட்டலும் அவங்களும் செப்பரேட்டாக ப்ரைவேட் போட்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நான் அவனாங் பீச்சில் நம்ம ரூம் போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கிராபியில் தங்கிட்டு அங்கே உள்ள இடத்த பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் பெஸ்ட்டு தாய்லாந்து கிராபியில் டூர் வரவங்க கிராபியில் அவனாங் பீச்சுன்னு சொல்கிற இடத்துல அங்கே நியர்பை தங்கினா இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது.
டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸு, நிறையா சைட் சீயிங் பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் டாடா ஏஸ் மாதிரி அதை வந்து பஸ் மாதிரி இங்கே ஓட்டுறாங்க. டாடா ஏஸில் வந்து சீட்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதில் வந்து காசு கம்மி, 20 பாத் 30 பாத்து. அதேமாதிரி டூ வீலரு நம்ம ஊபர் மாதிரி கவர்மெண்ட்டு அனுமதித்த டாக்ஸி ஸ்டாண்டு, நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரி அங்கங்கே டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். இந்த பாருங்க, அந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதில் போகலாம். நம்ம கிராப்லேயும் புக் பண்ணி போகலாம். பஸ்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுன்னா இங்கே வந்து சின்ன டாடா ஏஸில் வர்றது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஹில்ஸ்லாம். நிறையா போட் நிற்க ஆரம்பிக்குது. நம்ம இந்த கரைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இறங்கிட்டோன்னா இங்கேருந்து உள்ளே நடந்து போய் நிறையா இடத்த பார்க்க போகிறோம். இந்த தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பச்சையாக, பார்க்கவே ஒரு ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ போட் நிற்கிது பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரி வந்த போட் தான். என்னன்னா நம்ம தண்ணியில் வந்து இந்த போட்டு ஏறுறதுக்கும் நம்ம வந்து ஒரு 2 அடி தண்ணிக்குள்ளே தான் நம்ம போய் ஏறணும். அதனால் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நைட் ஃபேன் மாதிரி இல்லை இந்த ஸ்விம் சூட் மாதிரி போட்டிருந்தோன்னா தண்ணியில் நனைஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், இறங்க போகிறேன். இந்த மாதிரி வீடியோ நிறையா நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இடம் இருக்குது. தாய்லாந்தில் கிராபி மாகாணத்தில் தான் இப்போ நான் அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். இதான் இந்த கரை. இந்த கரையில் வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க. எல்லாம் இறங்கி நம்ம உள்ளே இருக்க சைட் சீயிங்லாம் பார்க்க போகிறோம். நான் பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இதாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.